அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். 12 ராசியிலேயே 9வது ராசியாக அமைந்திருப்பது தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் மூலம், உத்திரட்டாதி, பூரட்டாதி நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். இந்த ராசிக்காரர்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப அன்பாக பழகக்கூடியங்க, யாருக்கும் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. இது உண்மைதாங்க. இவங்க கடவுள் மீது அதிக பக்தி கொண்டவர்களாகவும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்தில் நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. அதை முடிச்சுட்டு தான் வெளியில் வருவாங்க. நிறைய பேரை நீங்கள் தனுசு ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தற்பெருமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தன்னைத்தானே உயர்த்தி பேசி கொள்பவராகவும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. பொதுவாகவே எல்லோருடைய விஷயத்துலேயும் நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும். நேர்மை இருந்தால் நம்ம பக்கம் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் பேசுவாங்க. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனாலே இவங்களுக்கு பணத்தை அதிகம் விரும்பாதவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறதே அதிகமாக வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா சத்தமாக பேசுவாங்க. எப்பவுமே சிரித்த முகத்துடன் இருப்பாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் சரிங்க, அதை வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே போட்டு பொதிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க யாராவது தவறுதலாக பேசிட்டாங்க யார் என்று கூட பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு அவங்கள விட்டு விலகிட்டு, அதுவும் சண்டை போட்டு தான் விளங்குவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, ரொம்ப அமைதியாக தான் விளங்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்காக மறுபடியும் அவங்க பக்கம் தலை வச்சு படுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்கள பற்றி அதிகம் யோசிக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. நீங்கள் நிறைய நண்பர்களை பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். அடுத்த 15 நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேச ராசியில் இருக்கிறார், புதன் கடக ராசியில் இருக்கிறார், ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்கிறது, சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் தேதியிலிருந்து கடகத்திற்கு செல்ல இருக்கிறார் சுக்கிரன். கும்பத்தில் சனி பகவான் இருக்கார். அதே மாதிரி கும்பராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 30 நாட்களும் இருக்குது. வேறு கிரக நிலை மாற்றம் எதுவும் இல்லை. இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வினையின் பயனை அறிக்கின்ற வியாழ பகவான அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய மனதில் ஆள் மனதில் அமர்ந்துக்கிட்டு படாத பாடுபடுத்தும். நிறைய சங்கடங்களை உண்டு பண்ணும். அதே மாதிரி நண்பர்களால் சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த பிரச்சனையினால் மனதில் இனம் புரியாத ஒரு கவலை உங்கள் மனசுக்குள்ளே ஆள் மனதுக்குள்ளே படாத பாடுபடுங்க. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாத, வெளியிலேயே அதை காட்டிக்கவும் முடியாத அந்த அளவுக்கு படாத பாடு
பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சந்திரனின் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது. செவ்வாய் 5ஆம் இடத்துல இருக்கிறார். போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க. அப்படி கலந்து கொள்வதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. சகோதரருக்கு இந்த மாதிரி யாராவது உறவுகள் வகையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பீங்க. அவங்களுக்கு உதவியும் செய்வீங்க. புதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். வழக்கறிஞர், மருத்துவர் ஆகிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நன்மை நிறைந்த நாட்களாக தான் அடுத்த 15 நாட்களுமே இருக்குது. மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் பாராட்டி பெருமைப்படுத்துவாங்க. இந்த டைமில் உங்களுடைய பாடங்களில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துவீங்க. அப்படி கூடுதலாக கவனம் செலுத்துறதுனால நிறைய பாராட்டுகள் நம்மளுடைய மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. தனுசு ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இல்லாதவர்களுக்கு உதவி செய்வீங்க. அப்படி உதவி செய்கிறதுனால பொதுமக்களும் சரி, உங்களுடைய உறவுகளும் சரி உங்களை பாராட்ட போகிறாங்க. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குறதுனால செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க. இந்த டைமில் உங்களுக்கு கையில் காசு தங்குவதற்கான சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சுக்கிரன் 7 மற்றும் 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்க போகுது. இதனால் வரைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனத்தாங்களும் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போகுது. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறார். எக்காரணம் கொண்டும் தடித்த வார்த்தைகளை பேச வேண்டாம். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. அதேமாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன வில்லங்கங்களை இதை கொண்டு வந்துடும். கடினமான வார்த்தைகளை பேசுனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையும் பெரிய இழப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க. ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். திருமண வயதில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த டைமு நீங்கள் உங்களுடைய வரனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். நல்ல ஒரு வரன் அமையும். கேது 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதிய முதலீடு மூலமாக நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலரெல்லாம் புதிதாக தொழிலை தொடங்கிட்டோம், அதில் லாபம் இல்லை, விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஜூலை 8ஆம் தேதி, 9, 10ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. புதிய முயற்சியெல்லாம் வேண்டாம். விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொன்னல, அதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களை செய்ய வேண்டாம். அதேமாரி தொழில் தொடங்குறது, புதிதாக ஏதாவது நிலம் வாங்கி அதை ரிஜிஸ்டர் பண்ணுறது, இதையெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துருங்க. அதேமாதிரி மாணவர்கள் ஏதாவது ஸ்கூலில் அட்மிஷன் போடுற மாதிரியோ காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியோ இருந்ததுன்னா இந்த சந்திராஷ்டம நாட்களில் விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது. தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காவல் தெய்வங்களை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் ஐயனார், ஐயப்பன், மாமுனி, செம்முனி இந்த மாதிரி காவல் தெய்வங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கடவுளை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி காவல் தெய்வங்களில் வாரத்தில் ஒரு முறைக்காவது போய் வணங்கிட்டு, உங்களுடைய குலதெய்வமே ஒரு சிலருக்கெல்லாம் காவல் தெய்வமாக தான் அமைந்திருக்கும். அதனால் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்கள் மறக்காமல் போய் ஒரு டைமு வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த டைமில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. ஏன்னா இந்த சனி வக்கரக காலத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நன்மையை தந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால சனிக்கிழமையிலும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க. சனிக்கிழமையில் அசைவ உணவை கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்படி முடியாத பட்சத்தில் வீட்லேயாவது சனிக்கிழமையில் குளிச்சுட்டு கொஞ்சம் அன்னம் எடுத்து அந்த அன்னத்தில் கொஞ்சம் எள் கலந்து காகத்திற்கு அன்னம் விட்டுடுவாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். என்னம்மா சனி பயிற்சியில் எங்களுக்கு முடிஞ்சிச்சு, சனி பகவானால் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலும் பிரச்சனை வரும் அப்படின்னா
அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். இந்த சனி வக்கரக காலத்தில் ஒரு சில இடையூறுகளையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவார். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்துட்டு வாங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனமாக செல்லுங்க. இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வருது அப்படின்னு கிரகநிலையும் அந்த மாதிரி சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.